ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் அர்க்குட்டி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சின்ன மினி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து வீட்டில் எல்லோரும் இருந்தோம். சரி ஓகே கோவில் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டுக்குன்னு கோவில் போனோம். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தார். ஸோ நானும் கோவிலுக்கு போவேன், என் ஹஸ்பண்டும் சர்ச்சுக்கு வருவேன். ஸோ நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், அதே மாதிரி பசங்களையும் கூட்டின்னு போவோம். ஸோ நம்மளுக்கு இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லைங்க, எல்லா கடவுளும் ஒன்று தான். போய் மனசார எங்கே போய் ப்ரேயர் பண்ணாலும் அது நல்லது தாங்க நடக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்களும் போயிட்டு கோவிலில் நல்லா ப்ரேயரெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா கோவிலில் சுற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக பசங்களை வச்சுக்கின்னு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு லைக் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போச்சுங்க. அந்த டேவே லைக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக போச்சு. 4 பேரும் வெளியில் ஹாப்பியாக வெளியில் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே கோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஓகேன்னு கோவில்லேருந்து வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்துட்ட பிறகு சரி என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஸோ குஷ்பு ரெஸ்டாரண்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரியாணி சென்டர் தான். ஸோ கிட்டேயே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கடை. ஸோ இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணல, பட் ஃபுட் எல்லாமே ரெடியாக தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. குஷ்பு பிரியாணி சென்டர். பார்த்தீங்கன்னா குஷ்பு பிரியாணின்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுனால எங்களுக்கு தெரியல. ஸோ பார்த்தோம், சரி ஓகே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே 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 ஸோ ஆக்சுவலாக கடிமை லைக் ஃபுல்லாக செட்டப் பண்ணல, பட் நல்லா இருக்குது. பார்க்கலாம் ஃபுட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே நம்மளோட ஃபஸ்ட்டு டிஷ்ஷு வந்துச்சு. ஸோ நான் பன்னீர் பட்டர் மசாலா. இது பார்பிக்யூவா? இது பார்க்குறதுக்கே சூப்பராக தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஆதி சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிட்டு என்ன பஜ்ஜு நல்லா இருக்கா? ஓகே இப்போ நான் சாப்பிட்றேன். கண்ணு இது மேலே தான் போகுது. அது டேஸ்ட் பண்ணி சொல்லு எப்படி இருக்குது. நல்லா இருக்கா? அது நல்லா இருக்காமா? சூப்பராக இருக்கு. இது வேற லெவலில் இருக்கு. இப்போ வெரி நைஸ். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கபாப் வந்துச்சு, சிக்கன் பிரியாணி, அப்புறமா வந்து அதுக்கு ரைத்தா வருதான். நாங்கள் மட்டன் பிரியாணி கேட்டோம், ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான். பட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரைஸ் அப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். புஜ்ஜு பிரியாணி எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? ஓகே பாப்பா எப்படி இருக்கு? ப்ளூ மொஜிட்டோ. ஓகே திரும்பவும் இன்னொரு சாப்பாடு ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது எல்லாமே. கபாப் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாட்டர்மெலன் மொஜிட்டோ.
ஸோ குஷ்பு பிரியாணி சென்டர். ஸோ நாங்கள் இங்கே தான் போய் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்குமே ஐடியாவே இல்லை. புதுசாக ஏதோ ஒரு கடை ஸ்டார்ட் ஆயிருக்கேப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். பட் வேறு லெவலுங்க. ஃபுட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பார்பிக்யூ சிக்கன் மஸ்ட் ட்ரைனே இருந்துச்சு. ஸோ ரொம்பவே கிட்ட இருக்குது. ராமூர்த்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ரோடு இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கேயே இருக்குது. ஸோ மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.